தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். தமிழ் டெக் பிரைம் நியூஸ் எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இந்த வாரம் என்னென்ன டெக் செய்திகள் நடந்தது, என்னென்ன இம்பார்ட்டண்டான செய்திகள் நம்ம லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு கிவ்அவேவும் இருக்குது. இந்த பிரைம் நியூஸில் உங்களுக்கு ஒரு கிவ்அவேவும் ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ளூடூத் உடைய 3 லென்ஸ் அடங்கக்கூடிய இந்த கிட் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த கிட்டை நீங்கள் வின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ நான் முடியும் போது சொல்கிறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோவை கடைசி இருக்கும் பாருங்கள். முதல் நியூஸ் ஏர்செல் கிட்ட இருந்து. ஏர்செல்லுடைய கஸ்டமர்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு எல்லாருக்குமே அப்படின்றது தெரியும். நம்மளும் அதுக்கு ஒரு டெடிகேட்டட் வீடியோவும் போட்டிருந்தோம். ஆனால் இதை தவிர எக்கச்சக்கமான ஃபேக் நியூஸஸ் ஆன்லைனில் பரவிட்டே இருந்தது. யூடியூப்லேயும் எக்கச்சக்கமான ஃபேக் நியூஸஸ் வந்த வண்ணமாக இருந்தது. பிகாஸ் நிறைய பேர் என்னை டேக் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ தயவு செஞ்சு அது போல் நியூஸஸ் எல்லாம் பரவ விடாதீங்க. அதே போல் நீங்கள் ஒரு விஷயம் கன்ஃபார்மாக இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும் இது பண்ணுங்கள். அப்போ தான் அது எல்லாருக்குமே நல்லது. ஏர்செல் இன்னும் அடுத்த 15 வருஷத்துக்கு அவங்ககிட்ட லைசன்ஸ் இருக்குது, நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் சொல்கிறாங்க. பட் அப்படி இருந்தாலுமே அவங்களுடைய நிதி நிலைமை இன்னும் மோசமாக தான் இருக்குது. பட் நீங்கள் பயப்படவே வேண்டாம். சப்போஸ் அவங்க கம்பெனி க்ளோஸ் பண்ணுறதா இருந்தாலும் முன்கூட்டியே நமக்கு அறிவிப்புகள்லாம் வந்துடும். நம்ம சேஃபாக இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத பார்த்து நம்மளும் செஞ்சுக்கலாம். அடுத்த நியூஸ் தான் அதுக்கு சான்று. பிகாஸ் ஆர்காம் ரீசெண்டாக நிறைய வார்னிங்ஸ் கொடுத்து க்ளோஸும் பண்ணாங்க. பட் திரும்பவும் அவங்களுடைய கஸ்டமர்ஸ் இன்னும் நிறைய பேர் போர்ட்டிங் பண்ணாமல் இருக்கிறதுனால மார்ச் 20ஆம் தேதி வரைக்கும் டைமும் கொடுத்துருக்காங்க போர்ட்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதே போல தான் எந்த ஒரு நிறுவனம் மூடினாலும் நமக்கு முன்கூட்டியே ஒரு அட்லீஸ்ட் ஒரு வார்னிங் கொடுக்கப்படும் ட்ராய் தரப்பிலிருந்து. ஸோ பயப்பட வேண்டாம். Redmi Note 5 Pro மற்றும் Redmi Note 5 சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. வெறும் 3 நிமிஷத்தில் விற்று போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. 3 நிமிஷம் அப்படின்னா 180 செகண்ட். இதுக்கு மேலே இந்த ஃப்ளாஷ் சேலை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. 180 செகண்ட் வரைக்கும் அந்த ஃபோன் அங்கே இருந்ததா அப்படின்றது தான் சந்தேகம். இவங்க எந்த கணக்கில் இந்த சேலெல்லாம் கொடுக்குறாங்க? ஒரு நல்ல மொபைலை கொண்டு வர்றதா இருக்கட்டும், ப்ராடக்ட் நல்லா இருக்கிறது எல்லாமே ஓகே. பட் மக்களுக்கு அது தேவையானவங்களுக்கு அதை வாங்கிறதுக்கு கூட கொஞ்சம் டைம் இல்லை, கிளிக் பண்ணுறதுக்கு முன்பாகவே காலியாகுது அப்படின்னா அந்தளவுக்கு டிமாண்ட் இருக்குன்னு நீங்கள் சொல்லிக்கலாம். பட் இது எப்படி பார்த்தாலுமே எனக்கு இந்த ஃப்ளாஷ் சேல் அப்படின்றது நான் 100% வெறுக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இங்கே ஐ பட்டன் கொடுக்குறேன். ஃப்ளாஷ் சேலுக்கு உங்களுக்கு சப்போர்ட் இருக்கா இல்லை வெறுப்பாக இருக்கா அப்படின்றதுக்கு இங்கே ஒரு ஓட் பண்ணுங்கள். பிகாஸ் அதுதான் நானும் சொல்கிறேன். பிகாஸ் எல்லா கம்பெனியுமே இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எந்த அளவுக்கு இதில் அதிகமாக இருக்கோமோ அவங்க பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அதை எதிர்த்து அப்போஸ் பண்ணி தான் ஆகணும். Redmi Note 5 Proக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக ஃபேஸ் அன்லாக் இப்போ Redmi Note 5 Proக்கு வந்திருக்கு. இதுக்கு நான் ஒரு டெடிகேட்டட் வீடியோ நான் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். MI டிவியோட ரிவ்யூ சீக்கிரம் போடுங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. பட் உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா, நான் போட்டிருந்த ஒரே வீடியோவும் நான் டெல்லிக்கு போன பயணத்தில் அங்கே எனக்கு டேரெக்டாக கிடைச்சப்போ நான் எடுத்த ஃபுட்டேஜ் மட்டும் தான், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான் என்னால் கொடுக்க முடிஞ்சது. டிவி இன்னும் எனக்கு கிடைக்கல, கம்பெனி சைடில் அனுப்ப மாட்டாங்க. அதே போல் எங்கள் நண்பர் ஒருவர் எங்கள் ஊரில் ஒருத்தர் வாங்குறேன்னு சொல்லிட்டு இருந்தார், தமிழ் டெக் ஃபேன். அவர் வாங்கினா எனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பட் இந்த வீக் அவருக்கும் டிவி கிடைக்கல, எனக்கும் கிடைக்கல, என் ஃப்ரெண்டு பெங்களூரில் வாங்குறவங்களுக்கும் கிடைக்கல. ஸோ அல்டிமேட்லி இப்போதைக்கு அன்பாக்சிங் ரிவ்யூ எல்லாம் வராது. சப்போஸ் நீங்கள் டிவி வாங்குறவங்களா இருந்தாலும் நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரே விஷயம் அதுதான், 1 மாதமோ 2 மாதமோ வெயிட் பண்ணுங்கள். பிகாஸ் புது கம்பெனி, அதாவது ஷாமி பழைய கம்பெனி தான், பட் டிவியில் புது சென்டர் ஆகுறாங்க. சர்வீஸ் எப்படி இருக்கும் எல்லாமே இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது பெட்டராக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அதிகமான நம்பிக்கை ஷாமி மேலே இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்மளுடைய டிவியோடைய வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஐடியா என்னன்றதை பார்த்து நீங்கள் அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. வீடியோ கான்சப்ஷன் பார்த்தீங்கன்னா கடந்த 1 வருடத்தில் மட்டுமே 5 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய காரணம் எல்லார் கையிலுமே இன்டர்நெட் ரொம்ப அஃபோர்டபுளாக ரொம்ப அதிகமான டேட்டாஸ் கிடைச்சதுக்கான ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு தான் இது கருதப்படுது. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஊழல் போயிட்டுருக்கு. அந்த நியூஸும் இன்னும் முடியல. அந்த சமயத்திலே பார்த்தீங்கன்னா 10,000 அக்கௌண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாஸ், அதாவது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டோட டீட்டெயில்ஸ் திருடப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பேங்கிங் எல்லாம் எங்கே போகுது அப்படின்னு தெரியல. பிகாஸ் நம்மளுடைய மொத்த பணமும் அங்கே தான் இருக்கணுன்றாங்க. அதுக்கும் டேக்ஸ் போடுறாங்க. இதில் இது வேற ஒரு சேஃப் இல்லை. ஷாமி மற்றும் மைக்ரோசாஃப்ட் இவர் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஏஐ இன்டெகிரேஷனை கூட இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஸ்பீக்கர்ஸ் அதே போல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே கூகுள் ஆப்பிள்லாம் ஸ்பீக்கர்ஸ்லாம் ஈடுபட்டிருக்காங்க ஏஐ இன்டெகிரேஷனோட. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற வகையில் அதுக்கு காம்படிஷனை இவங்களும் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். OnePlus பார்த்தீங்கன்னா 48% வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ப்ரீமியம் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்மார்ட் ஃபோன் உள்ள அதிகப்படியான பங்குகள் இவங்க தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா இனிமேல் டேரெக்டாக வந்து கஸ்டமர் சர்வீஸுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணுற அளவுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்துட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக இந்த ஃபீச்சர் எல்லாமே ரோல் ஆகிடும். நிறைய இடங்களில் நம்ம கஸ்டமர் சர்வீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்செல் இப்போ ப்ராப்ளம் ஆகும்போது நிறைய பேர் நாங்கள் ஏர்செல்லில் தான் டேக் பண்ணி ட்வீட் போட்டிருந்தோம். ஸோ அது போல் இருக்கும்போது டேரெக்டாக மெசேஜ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ட்விட்டரில் நீங்கள் இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ணலாம், தமிழ் டெக் அஃபிஷியல் நம்மளுடைய அஃபிஷியலான ட்விட்டர் ஹேண்டில் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த பார்க்லேண்டில் நடந்த அந்த துப்பாக்கி சூடு சம்பவத்துக்கு அப்புறமாக ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய துப்பாக்கி சூடும் அந்த கேம்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அட்லீஸ்ட் அப்பயாச்சும் பண்ணாங்க. குவால்காம் அண்ட் ஸ்னாப்டிராகன் 2 பேருமே வந்து சேர்ந்து இப்போது அடுத்த கட்டமாக 7nm டெக்னாலஜியில் நமக்கு சிப்செட்டை தயாரித்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5Gக்காக தயாரிக்க போகிறோம் அப்படின்றத போலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ 5G சீக்கிரமே வந்துடுச்சு. இப்போ நடக்கக்கூடிய MWC மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸில் அதற்கான ஒரு சில அறிவிப்புகளை வந்து நம்ம பார்க்கலாம். இந்தியா தான் இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்லோவஸ்ட் 4G இன்டர்நெட் ஸ்பீடை கொண்ட நாடு அப்படின்ற பட்டியலில் வந்து ஓப்பன் சிக்னல்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. எப்போ தான் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு தெரியல. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டு போதோ அதை யூஸ் பண்ணி இன்னும் இல்லீகலாக, அதாவது வந்து மக்களுக்கு ஆபத்து தரக்கூடிய வகையில் பல பேர் வந்து அந்த இல்லீகலாக யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஹேக்கர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது போல் ஒரு ரிசர்ச் வந்து சொல்லியிருக்கு. வாட்ஸ்அப்பில் இப்போ ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ஹைக் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுபோல் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க அதிகமாக பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக இதை நம்மளும் வந்து எதிர்பார்க்கலாம். இந்தியா தான் பார்த்தீங்கன்னா 7வது மோஸ்ட் டார்கெட்டட் கண்ட்ரி, அதாவது அதிகப்படியாக தாக்குதல் உள்ளாகக்கூடிய பட்டியலில் 7வது இடத்துல இருக்குது இந்தியா அந்த ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்து எல்லாமே. ஸோ நீங்கள் ஆன்லைனில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு ரொம்ப பாதுகாப்பாக இருங்க. தேவையில்லாத எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அது போல் நியூஸஸ் எல்லாமே இங்கே கவர் பண்ணுறது கிடையாது, அது போல் வீடியோஸும் போடுறது கிடையாது. உங்களுக்கு சப்போஸ் வெளியிலேருந்து பார்த்தாலும் 1க்கு 4 தடவை யோசிச்சு அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் ஒரு புது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. இதோடைய லீக்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாறுபட்ட விஷயமா இருக்குது. காரணம் என்னென்னா டேட்டாஸ் எல்லாமே ஃபேஸ்புக்கு ஈஸியாக ஷேர் பண்ணக்கூடிய வகையில் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறதாகவும், அதே போல் ஆட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் பெர்மிஷன் கேட்கறதுக்கும் போல் அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்புடைய பேசிக்கே வந்து இவங்க ஃபுல்லாக வந்து ஃபேஸ்புக் வந்து மாற்ற போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணணுமா இன்னொரு தடவை நல்லா வந்து யோசிச்சு பார்த்துக்கோங்க. இல்லை இதற்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடிய மற்ற ஏதாச்சும் நல்ல செக்யூரான ஆப் அப்படின்றதுல எல்லாருமே மாறலாமா? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை தயவு செஞ்சு கீழே வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். மியூடோரண்ட் எல்லாருமே வந்து சிஸ்டம், அதாவது விண்டோஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க மூவிஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. இப்போ யூஸ் பண்ணக்கூடிய இந்த மியூடோரண்ட்ல ஒரு சின்ன ஃப்ளா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதன் மூலியமாக ஹேக்கர்ஸ் உங்களுடைய கம்ப்யூட்டரை டேரெக்டாக வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்து யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது போலையும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் மியூடோரண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. புது அப்டேட் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்டேட் வந்த உடனே கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுங்க. இன்றைய செய்திகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இன்னொன்று மிஸ் பண்ணியிருக்கோம்ல, பிளிட்ஃபுல்ஃபோடைய ஒரு லென்ஸ் நம்ம ரிவ்யூவும் போட்டிருக்கோம். ஸோ 3 லென்ஸ் இதுலேயே இருக்கும். உங்களுக்கு மேக்ரோ லென்ஸ், அதே போல் வந்து ஃபிஷ் ஐ லென்ஸ், இது போல் 3 லென்சஸ் இந்த ஒரு பாக்ஸ்லேயே இருக்குது. சீல்டு பேக் அப்படியே இருக்குது. இதை வந்து நான் உங்களில் ஒருத்தருக்கு வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இந்த பரிசை நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம். இன்றைக்கி நான் சொன்ன இந்த 20 நியூஸில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு நியூஸ் என்ன அப்படின்றத நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணால் போதும். ப்ளஸ் தமிழ் டெக்குக்கு நீங்கள் நார்மலாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணியிருக்கணும். இது ரெண்டுமே கம்பல்ஷன். அதே போல் நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணணும். இந்த வீடியோவை உங்களுடைய ட்விட்டரோ இல்லாட்டி ஃபேஸ்புக்கோ ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கணும். ஸோ நான் வந்து ரேண்டமாக ஒரு கமெண்ட்டை செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த கிஃப்ட் உண்டு. ப்ளஸ் அதிகப்படியான லைக்ஸ், யாருக்காச்சும் இன்னும் நிறைய லைக்ஸ் எல்லாம் வாங்கி கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு மேபி இன்னொரு லென்ஸ் இருக்குது, அதையும் தர்றதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். பட் அந்தளவுக்கு கமெண்ட் வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சொன்னது போல் இந்த கிவ்அவே நீங்கள் வின் பண்ணணும், இந்த பரிசு உங்களுக்கு வேணும்னா நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச நியூஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.